அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது உங்களுடைய இஸ்லாமிக் தமிழ் துவா சேனல். இன்னைக்கு நம்ம அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான துல்ஹஜ் மாதத்தோட முதல் 10 நாட்கள்ல முதலாவது நாள்ல நம்ம இன்னைக்கு இருந்துட்டு இருக்கோம். ரமதான் மாதத்தோட கடைசி 10 நாட்கள்ல நம்ம எப்படி அமல் செய்யக்கூடியவங்களாக இருக்கோமோ, அதே போல துல்ஹஜ் மாதத்தோட முதல் 10 நாட்கள்லையும் நம்ம அதிகமாக அமல் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். இந்த மாதத்துல நம்ம கம்மியா செய்யற ஒரு நன்மைக்கு கூட அல்லாஹ் தஆலா அதிகமான நன்மை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குறான். அதனால இந்த மாசத்துல நம்ம அதிகமாக தொழுவது, ஜமாத்தோட தொழுவது, ஃபர்லு தொழுகைக்கு முன்பின் சுன்னத்துக்களை தொழுவது, தஹஜ்ஜுத் தொழுவது, சதக்கா செய்வது, திக்ரு செய்வது, குர்ஆன் ஓதுவது அப்படின்னு பலவிதமான அமல்களை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு செய்யலாம். இன்னும் முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க துல்ஹஜ் மாதத்தோட முதல் பிறையிலிருந்து 9ஆம் பிறை வரைக்கும் நோன்பும் வைக்கலாம். இப்படி நம்ம அதிகமான அமல்கள் செய்யறதுனால நம்மளால ஹஜ்ஜு செய்ய முடியலை அப்படின்னா கூட நம்ம அதிகமான நன்மைகளை அல்லாஹ்விடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் நம்ம இந்த 10 நாட்கள்ல அதிகமாக பாவ மன்னிப்பு தேடக்கூடியவங்களாக இருக்கணும். அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யணும். அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்புக்காக வேண்டி துவா செய்யக்கூடியவங்களாக இருந்துட்டு இருக்கணும். மேலும் அதிகப்படியான திக்ருகளை நம்ம இந்த நாட்கள்ல ஓதக்கூடியவங்களாக இருக்கணும். சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அஸ்தக்ஃபிருல்லாஹ் இப்பெல்லாம் நம்ம ஓதும் போது நம்மளோட பாவங்கள் மன்னிக்கப்படுறதோட நம்ம அதிகப்படியான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களில் அதிகமான நன்மைகளை செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு உதவுவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.